என்னடா என்ன அம்மா இங்க வந்து உட்காந்துருச்சு. இங்க தூங்க, உங்க கூட தான் நீங்க தூங்க போற அம்மா. சரியா? தூங்கலாமா? நல்லா சில்லுன்னு இருக்கீங்கடா. எங்க ரூம் வீட்டுக்குள்ள அப்படியே வேக்காடா இருக்கு. நீங்க நல்ல ஏசில குளு 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 குளுன்னு உட்காந்துருக்கீங்க. அதனால உங்க கூட வந்து தூங்கலான்னு வந்துட்டேன். சரியா? படுத்துக்கோங்க செல்ல முடியுங்க. படுத்துக்கோங்க படுத்துக்கடி தங்க. படுத்துக்க, அம்மா கிட்ட படுத்துக்கோங்க. படுமா படு. எல்லா குட்டி எந்த பிள்ளை கொஞ்சிருது எனக்கு. எல்லா பிள்ளைங்க மேலே பர்டிகுலரா இவங்க தான் பாசம் ஜாஸ்தின்னுலாம் சொல்லவே முடியல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப அன்பான பிள்ளைங்க. என்னடியே இந்த மூசை அதுக்கு மேல இவ இருக்கான்ல, அவங்க அம்மாவை மிஸ் பண்றியான் தெரியுமா? அவங்க அம்மாவை வந்து மிஸ் பண்றான். அவ கீழே இருக்கா, மிஸ் பண்றியான். கேட்டோம்னா மூஞ்சு அப்படி வச்சுக்கிறது. இந்த இங்க எங்க வந்து படுத்து கிடக்குறது. தூங்கிக்க தூங்கிக்க தூங்க. நம்ம எல்லாரும் எங்க இருக்கான்? வாடி தங்கம். சரி நீயும் தான் என் தங்கம், அம்மாவுக்கு நீயும் தான் தங்கம். சரி சரி படுத்துக்கோ. சரி சாசாக்கு உடனே பொறாம வந்துடும். இஞ்சு பெரும் சாசாக்கு பொறாம வந்துடும். அது எப்படி இவங்களை மட்டும் கொஞ்சிருது. எதையும் கொஞ்சம் நீ ஒடியா இருந்தோம். உனக்கு தெனாவடி ஜாஸ்தி. சாசா வந்து நம்மளே தேடி அவங்க வரட்டும், நம்ம என்ன அங்க வருது அப்படின்னு அவரு. என்னடா டோரி, என்னடா டோரி, வாடி டோரி. இங்க அம்மாட்ட வாடி. தூக்கம் வருதா பிள்ளைக்கு? தூக்கம். மீன் சாப்பிடலன்னு இன்னைக்கு மீன் கொடுக்கல. கருத்தவாள் இங்க வா. போன டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பேர் சொல்லியிருந்தேன். அந்த பேர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு பேர் அப்படின்னு சொன்னீங்களா? அந்த பேர் போன டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட இதுக்காக பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அந்த பேரையும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா போன டைம் வந்து நான் சொன்னப்போ எல்லா பேருமே க்யூட்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. நல்லா ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? சரி அந்த பேரையே நம்ம வந்து கன்ஃபார்மாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா, கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, நான் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வந்திருந்தாங்க. வந்தப்போ நான் அந்த அட்டையில் எழுதுறப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றப்போ கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. எனக்கேவோ என்னடா இப்படி பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அந்த பேர் வந்து நம்ம கூட நம்ம வந்து பேச்சு வாக்கில் கூப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நான் வச்சேன். என்னடி கருத்தவல்லே, என்னடி இவங்க பேரு அபிஷியலி கருத்தவாளு. இவங்க பேரு கருத்தவாளு. என்னடா பிடிச்சிருக்கா? பேர் பிடிச்சிருக்கா? அவனுக்கு மட்டும் அழகான பேர் வச்சிருக்கேன், எனக்கு மட்டும் கருத்தவாள்னு பேர் வச்சிருக்கேன், அவங்களுக்குலாம் அழகா பேர் வச்சிருக்கேன் நடிக்கிறியா? அப்படியா? இல்லடா, இவங்களுக்கு ஏன் கருத்தவாளுன்னா வால் மட்டும் இவங்களுக்கு கருப்பா இருக்கும். அதனால இவனுக்கு வந்து இவன் வந்து ஆம்பளை பையன், கருத்தவாள்னு அதுக்காக தான் பேர் வச்சேன். லாஸ்ட் வீடியோ போட்டப்போ இந்த குட்டி பார்த்தீங்கன்னா மேல் குட்டின்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் இவங்க மேல் இல்லை, ஃபீமேல் குட்டி தான். நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்களும் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நான் வந்து இவன் வந்து ஃபீமேல் கேட்டு தான் நான் வந்து அவன் டாட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பக்கத்தில் இருக்கும். அவன் நினச்சிக்கிட்டு இவனை வந்து மேல் கேட்டுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவன் வந்து அடங்குதா பாருங்க. இவங்க வந்து ஃபீமேல் கேட்டு. இவங்க வந்து ஃபீமேல் கேட்டு தான். அவங்க பேரு பொட்டேட்டோ. இவங்க பேரு குண்டு பூசணிக்கான்னு வச்சிருக்கணும். சரி நல்ல டீசெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பொட்டேட்டோன்னு வச்சுட்டேன். சரியாடி? இவ வந்து பொம்பளை பூனை தான். நான் வந்து பக்கத்துல வேற பூனையை வச்சுக்கிட்டு அந்த பூனையை சொல்றேன், இந்த பூனையை வந்து ஆம்பளை பூனைன்னு சொல்லிட்டேன். இவங்க பேரு குட்டி கருப்பன். இவங்களும் ஆம்பளை பையன். இவங்க பேரு குட்டி கருப்பன். இவங்க பேர் தான் சொல்லிட்டேன்னா, கருத்தவாள், குட்டி கருப்பன். இவங்க வந்து பொம்பளை பிள்ளை பொட்டேட்டோ. அந்த கீழே படுத்திருக்கா பரஸ்மா, அவளை பிடிச்சி கூடுறீங்க. இந்த இவனுக்கு வந்து டாட்டுன்னு இருக்கு, இங்க ஒரு டாட் இருக்கு பாத்தீங்களா கருப்பு கலர்ல, அதனால இவனுக்கு பேரு டாட்டுன்னு பேர் வச்சுக்கோ. இவனும் ஆம்பளை பையன். இவங்க 3 பேரும் ஆம்பளை பையன். பாத்துக்கோங்க, கட்டில படுத்துட்டு இருக்க 3 பேரும் ஆம்பளை பையன். பொட்டேட்டோ வந்து பொம்பளை பிள்ளை. அந்த எங்கடா இன்னொருத்தரக்கானா பாமா மின்னல். இவங்க பேரு டோரி, டோரா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பதில் நான் என்னன்னா டோரான்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு பிடிக்கல, டோரின்னு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு டோரின்னு இவளுக்கு பேர் வச்சுட்டேன். அப்புறமா இவ வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை. அவ சிஞ்சு மாதிரியே இருப்பா, கண்ணு கூட சிஞ்சு மாதிரி 2 கலர் கண்ணு இருக்கும் அவளுக்கு.
முகமும் பார்த்தீங்கன்னா சிஞ்சு மாதிரியே தான் இருக்கும். ஃபேஸும் பார்த்தீங்களா அவ்வளோ போலியே இருக்கும். அவளும் பொம்பளை பிள்ளை தான். இந்த ஒரு மின்னல், இவங்க தான் மின்னல் பாருங்க மின்னல். ஒரு செகண்ட் ஒரு இடத்துல நிற்க மாட்டா. இவங்க வந்து மின்னல். மின்னல் எதுக்கு பேர் வச்சு அப்படின்னா இங்கே இருக்கும், ஒரு நிமிஷம் நம்ம கிட்ட இப்படி இருக்க மாட்டா, விட்டா அங்கே ஓடுவா, கதவை திறந்து அங்கே ஓடுவா. இப்போ பாருங்க விடுறேன் பாருங்க, இப்படி ஓட்டத்தை பார்க்குறீங்களா? அட பாவியே, நீ பல்ப் வாங்க வச்சுட்டா. இவ பேர் வந்து மின்னல். டாட்டுன்னு அவனை டாட்டுன்னு இவன் தானே நாங்கள் செல்லமா டாட்டுன்னு கூப்பிடுவோம். இவனுக்கு என்னன்னு தெரியல, எப்போ பாரு இதே பிரச்சனை தான். அழகான பையனுக்கு இப்படி அது ஒன்றும் வலிக்காது, லைட்டாக தான் இருக்கும். நீங்க இப்போ அட்டையை பிச்சு விடாதீங்க போங்க. இவங்களுக்கு வந்து அட்டையை கட்டா உடனே மேலே ஏறி படுத்துடணும், இல்லைன்னா கடிச்சு மென்று துப்பிடணும். சரிம்மா, இந்த பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு அட்டையும் போட்டாச்சு, டாக்டர்கிட்ட வேக்சினேஷன் போட்டுட்டோம். பொட்டேட்டோ, குட்டி கருப்பன், கருத்த வால், அதுக்கடுத்து டாட்டு, டோரி, அடுத்து மின்னல். எல்லாத்துக்கும் அட்டையை போட்டு வாங்கியாச்சு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க நின்ஷா, மாஷா, மின்ஷா, மூசா, மாசா, யாஷா அவங்களுக்கும் அட்டை போட்டாச்சு. சாசா, சிஞ்சு அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி செக்கப்லாம் போகிறதுக்கு, வேக்சினேஷன் போகிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி அட்டை போட்டிருக்கோம். இப்போ குட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வேக்சினேஷன் போட்டிருக்கோம். இனி அடுத்து ஒரு 20 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வேக்சினேஷன் போட்டோம்னா அடுத்து வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். அப்புறமா டிவார்மிங் கொடுத்தாங்க. இன்ஜெக்ஷன் போடுறப்ப 3 மாதத்துக்கு ஒருக்க நம்ம வந்து அவங்களுக்கு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை போடுவாங்க. அந்த மாதிரி மாத்திரை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க போட்டோன்னா அவங்களுக்கு வயிற்றுல பூச்சி பிடிக்காது. அந்த மாதிரிலாம் சில இதுங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து குட்டிங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம்னா எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. நமக்கும் அவங்க பரண்டுனாலோ கடிச்சு வச்சாலோ நமக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடுறோம். அந்த மாதிரி பெட்டு வச்சிருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் செலவு இருக்கதான் செய்யும். செலவாகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, செலவு இருக்கதான் செய்யும். வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆசைப்பட்டு வளர்க்குறோம், அவங்களுக்கு இதை கூட நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால பார்வை அவனை டாட்டுன்னு சொன்னேன் நான். சரி, நான் வந்து கொஞ்சம் இப்போ அதனால சரின்னு சொல்லி போட்டாச்சு. இவங்களுக்கும் பெரிய குட்டி இருக்காங்கல்ல, மூஷா, மாசா, அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வேக்சினேஷன் போட்டு செகண்ட் டைமும் அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டாச்சு. இனி 1 வருஷம் கழிச்சு வேக்சினேஷன் போட்டால் போதும். அப்புறம் 3 மாதத்துக்கு ஒருக்க பூச்சி மாத்திரை மட்டும் அப்பப்போ நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு கூட அவங்கள தூக்கிட்டு போய் கூட போடலாம். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா கேட்டையும் தூக்கிட்டு போய் அங்கே போய் இன்ஜெக்ஷன் போட முடியாது அப்படின்றதுனால நாங்கள் காட்டன் சிட்டியில் டாக்டர்கிட்ட கேட்டு அவங்கள வீட்டில் வந்து எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கொடுங்க. எங்கள் வீட்டில் 13 குட்டி இருக்காங்க, தூக்கிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எங்கேயும் போக மாட்டோம் இல்லைம்மா அப்படின்னாங்க. ஒரு டைம் வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீட்டில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. பரவாயில்ல, இல்லைன்னா இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது எனக்கு கஷ்டம் இல்லையா? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாள் தூக்கிட்டு போகணுன்னா 13 நாள் தூக்கிட்டு போகணும், இல்லைன்னா 2 பேரா 4 பேரா தூக்கிட்டு போகணும். அந்த டைம் அவனுக்கு கோபமா அங்க வருங்க, அந்த பாரு சாசா பாரு, சாசாவுக்கு வந்து என்ன இவ அவங்களே மட்டும் அம்மா என்ன அவங்களே மட்டும் வச்சுக்கிட்டு கூட வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்கு, நம்மளை அம்மா கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு. சார் வந்து எங்க போய் தனியா படுத்து நினைக்கான்னு பாருப்பா. அப்புறமா இங்க ஒரு டாட்டு குட்டிக்குன்னு வந்து இவனுக்கு சின்னவனுக்கு வந்து டாட்டுன்னு பேர் வச்சனால அவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சாம்மா. மூளையில படுத்து கிடந்தான். இங்க பாருங்க, எங்க வீட்டுல 11 குட்டிங்களோட பேர் சொல்லவா? நின்ஷா. நின்ஷா தான் மூத்தவ, அதனால தான் ஃபர்ஸ்ட் பேர் வச்சிருக்க நின்ஷா. அடுத்து மின்ஷா, இது வந்து மூசா. உனக்கு பேர் தெரியுதா? இங்க பாருங்க, அன்னைக்கு ஊசி போட்ட அன்னைக்கு கடிச்சு துப்பிட்டாங்க, மூசா. அடுத்து இவ பேரு மாஷா. எங்க அந்த மாசா குட்டிக்குன்னு தான் இருந்தது, இவ பேரு மாசா. அப்புறமா யாஷா. அடுத்து மின்னல், டோரி, டாட்டு. அடுத்து கருத்தவாள், குட்டி கருப்பன், பொட்டேட்டோ. 13 பேர். இவர் 13 பேருக்கும் 13 வேக்சினேஷன் அட்டை போட்டாச்சு. ரொம்ப இப்போ அட்டையை போட்டதுக்கப்புறம் ரொம்ப அட்டாச் ஆனாங்க எங்கள் ஃபேமிலியில். இவங்க வந்து அஃபிஷியலாக எங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி. என்னத்துக்கு அதை போய் கடிக்கிறீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஒரு வேக்சினேஷன் போடுறதுக்கு ஒருத்தருக்கு 1000 ரூபா ஆகுது. அப்போ நாங்கள் இப்போ போட்டப்போ வந்து இப்போ 10,000 வேக்சினேஷன். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் போட்டப்போ இவங்க பெரிய குட்டிக்கு
ஷாஷா சிஞ்சு எல்லாருக்கும் சேர்த்து 7000 ரூபாய் ஆச்சு 7 பேருக்கு. இப்போ இவங்களுக்கு 6 பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேக்சினேஷன், அதுக்கு ஒரு 6000 ரூபாய். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வேக்சினேஷன் வந்து போட்டோமா பெரிய குட்டிங்களுக்கு, அதுக்கு ஒரு 7000 ரூபாய். இவளுக்கு வந்து முடியை வெட்டி விட்டலான்னு பாக்குறேன். மொத்த உடம்பு புசு புசுன்னு இருக்கிறியா அந்த பாரு, இங்க பாரு எப்படி முடிச்சு விழுந்து கிடக்குன்னு பாரு. இப்படி பண்ணுவேன் இங்க பாரு போய் உருள்றது படுத்துக்கிட்டு. இங்க பாரு கம்பளி இல்ல புதருக்குள்ள கையை விட்டு இப்படி பார்த்த மாதிரி இருக்கு. திருப்பி திருப்பி காட்டுறியா பாரு. எங்க போனாலும் வரும், எப்பவுமே வருவோம் உள்ள வந்தாலே. சரி நான் போறேன்டா. வைத்தியக்கார போயிட்டான். அவங்க அப்பாட்ட போயிருக்கேன். அழகா இருக்கான் கருவா பையன், அழகா இருக்கான். அப்படியே நல்லா அப்படியே கம்பீரமா. இதுதான் கேட் வாக். இங்கிட்டு வந்து அப்படியே நடந்து வர்றது வீடியோ அழகா இருக்கு. அழகண்டா அழகண்டா என் பிள்ளை ஆண் அழகண்டா. என்னடா ஆண் அழகன், ஆண் அழகன், ஆண் அழகன். இவர் ஆண் அழகன் தெரியுமா? இவர் ஆண் அழகன் தெரியுமா? இவர் பெரிய விவரமான ஒரு ஆட்டம். கதவை திறந்து வெளியில உள்ள தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறியா தெரியுமா? இவன் அவ்வளவு பெரிய புத்திசாலி பிள்ளையா இருக்கும். அப்புறமா எல்லாரும் வந்து தப்பிச்சிருவாங்க, இவன் மட்டும் மாட்டிக்கிருவான். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு எல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க. கடைசியில இவன் தாங்க மாட்டிட்டு உட்காந்துருப்பான். ஐயோ என்னடா எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு. ஆனா இது உள்ள எதுவுமே பண்ணாது. ஆனா அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இதை மாட்டி விட்டு ஓடிடுவானுங்க. இதை வச்சு என்னதான் செய்வீங்க நீங்க? இதுல படுத்து என்னடா செய்ய போறீங்க? கட்டில் மேல ஏறி போய் படுங்க போங்க. இவன் எதுக்கு நம்மள்ட்ட உரசுக்கிட்டே நிக்கிறான்? எப்ப வந்தாலும் வருவான் உள்ள. அவன் அப்படிதான் செய்வான். விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமா எத்தனை மாசம்? 7 மாசம் தான் ஆச்சு. 7 மாசத்துல சாசா கூட பெருசா இருக்காங்க பாரு. இந்தடியே முஷ்டி வளர்ற. ஆமா தாய்ப்பால் என்னன்னு கேளுமா. தாய்ப்பால் சின்ன பிள்ளைங்களுக்கு பாலை கொடுக்காம இன்னும் வளராம இருக்காங்க. இவங்க பிறந்து 3 மாசம் ஆச்சு. பிள்ளைக்கு என்ன கோவம்? அவனுக்கு மட்டும் டாக்டர்னு கூப்பிடுற. நீ அம்மாட தங்கம்மா, நீ அம்மாட தங்கம். நீ எல்லாரையும் தங்கம்னு சொல்லு. மைண்ட் வைஸ் நீ எல்லாரையும் இப்படித்தான் சொல்ற, என்னைய மட்டும் சொல்ற. நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எங்க மேல பாசமா இருக்கும் அதிகமா. இவனுங்க கூட அவ்வளவு அடிக்கடி புரண்டி விட்டுருவானுங்க. இவனே புரண்டி விட்டுச்சுங்க பிள்ளைங்க. போனேதான் புரண்ட மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா நான் இழிச்சு வாயில என்னைய புரண்டி விட்டுருவானு. அவன் மட்டும் தான் நல்ல பிள்ளை, என் தங்க பிள்ளை, என் அழகு பிள்ளை. சாசா குழந்தைகள் இப்படிதான் பண்ணுவோம். அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே கையை மேல எல்லாரும் தூக்கிடணும். சாஷாவை நீ தூக்கிக்கோ. இங்க ஒரு பின்னாடி நீ துணியை பிடிச்சி வைக்கிறது. என்னம்மா ரம்ஜானுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கும்? 13 பேருக்கு எடுக்கணுமா? இவங்க தச்சு போட்ட மாதிரி ஒரே துணியில ஆஸ்பத்திரியில தச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு போட்டு அப்படியே துணியை போட்டு மூட்டை கட்டின மாதிரி கட்டி, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கட்டி விட்டா போச்சு. ஆம்பளை பைய சிஞ்சி முஞ்சி வச்ச இங்க பாரு. என்னடி உன் பிள்ளைகளை தானே அம்மா கொஞ்சினேன். அதுல இடத்துக்கு போறாம உனக்கு? உன் பிள்ளைகளை தானே கொஞ்சினேன். ஊரா வீட்டு பிள்ளைகளா கொஞ்சினேன். உன் பிள்ளைகளை கொஞ்சினே உனக்கு கோவம் வருதுன்னா நான் என்ன செய்யறது சொல்லு? முதல்ல உனையதான் கொஞ்சணும். நீ தான் பெரிய பிள்ளை. என்னடி நீ தான் சக்கரை பிள்ளை. சரி அம்மா கொஞ்சிறேன். என்னடி அம்மா கொஞ்சிற பிள்ளைய கொஞ்சிறேன்னுமா. என் தங்க பிள்ளைதான் முதல்ல. உங்க அப்பா கொஞ்சிறாங்களாமா? நீ கூப்பிட்டா வரல. கொஞ்சமா உனையும் கொஞ்சமா. இறக்கி விடுறதாம்மா அவனை இறக்கி விடணுமா? நான் பிடிக்கல அவனுக்கு. நான் தூக்கி வச்சுருக்கேன். அவனுக்கு பிடிக்கல. அவன் இறங்க மாட்டானா? அவனுக்கு அதை இறக்கி விட்டுறணும். யூ ஆர் மை மூசா. அவ்வளவுதான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம குட்டிங்களுக்கு அபிஷியலா இதுதான் நேம். கருத்தவாளு, குட்டி கருப்பு, கருத்தவாளு, குட்டி கருப்பன், பொட்டேட்டோ, மின்னல், அப்புறமா டோரி, டாட் 6 பேர். இது வந்து நிரந்தரமா இதுதான் அவங்களோட பேரு. இந்த பேர்ல இந்த குட்டியில உங்களுக்கு எல்லாம் எந்த குட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா முன்னாடியே வர்றது இந்த கருத்தவாளு தான்.